ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய அசைன்மெண்ட்ஸை கூகுள் கிளாஸ் ரூமில் தான் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது பற்றி தெரியாது. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்ம அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பீஜமுடு டான் 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 டான். ஃபஸ்ட்டு நாம் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும் போதே உங்களுக்கு மேலேயே வரும் கூகுள் கிளாஸ் ரூம்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மெயில் ஐடிக்கு இருக்கும், எந்த மெயில் ஐடிலேருந்து உள்ளே போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போய்டும். இப்போது நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ரூம், அதாவது உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ அதில் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் கீழே. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் கிளாஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த சப்ஜெக்டோட டீச்சர்ஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு கோட் கொடுத்துருப்பாங்க, இன்வைட் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோடை இதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம் உள்ளே போய்டும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கும், உங்களுடைய ஸ்டாஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு உள்ளே அந்த கோட் போட்ட உடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கிளாஸ் ரூம் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். ஸோ இதில் தான் உங்களுக்கு ஸ்டாஃப் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட், இது என்னுடைய அசைன்மெண்ட்டு, என்னுடைய ஸ்டாஃப் கொடுத்த அசைன்மெண்ட்டு. ஸோ ஒரு டேட்லேயும் இருக்கும். நான் இப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மேலே இருக்கிறது ஒரு அசைன்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அதை மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் சிம்பிளில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ ஃபைல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் போகும். ஸோ நீங்கள் பிடிஎஃப் ஃபைல், உங்களுடைய அசைன்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்து அந்த பிடிஎஃப் ஃபைலை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். ஸோ அப்லோட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும் லோட் ஆகிறதுக்கு, ஃபைலோட சைஸ் பொறுத்து. லோட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு டர்ன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ரீன் கலரில் ஒரு பட்டனு. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய அசைன்மெண்ட் சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்களுடைய கிளாஸ் ரூமில் இருக்க பிடிஎஃப் ஃபைல், இது வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ண உடனே கிளாஸ் ரூம் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இது வரைக்கும் கிளாஸ் ரூமில் நீங்கள் சப்மிட் பண்ண எல்லா ஃபைலும், பிடிஎஃப் ஃபைலும் இதிலேயே இருக்கும். நீங்கள் இதிலருந்தே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னென்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலருந்தே எடுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சப்மிட் பண்ண எல்லா அசைன்மெண்ட்டும் உங்களுக்கு கூகுளோட ட்ரைவில் சேவ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் வேணுன்றப்ப நீங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கீழே கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.